அனைவருக்கும் காலை வணக்கம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து தேர்வு தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தேர்வு என்ன சொல்லியிருந்தோம்? டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் மிஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா மிஷின்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மிஷின்ஸ் இருக்குது, ஏசி மிஷின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? டிசி மிஷின்ஸை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ அந்த டிசி மிஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ் நடத்திருந்தேன். அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தேன்? இந்த டிசி மிஷினை யூஸ் பண்ணி அந்த மிஷினை வந்து மோட்டராகவும் ஆஃப் பண்ணிக்கலாம், ஜென்ரேட்டராகவும் ஆஃப் பண்ணிக்கலாம். அது எப்படி சார் ஆஃப் பண்ணுறது, எப்படி சார் மாறும் அப்படின்னா அந்த அந்த மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டை வச்சு என்ன ஆகணும், அது மோட்டர் ஆக்ட் ஆகுமா அல்லது ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகுமான்றது நம்மளுக்கு தெரியும். சொல்ல புரியுங்களா? ஸோ அப்போ அந்த மோட்டாருக்கு என்ன சார் இன்புட்டு, ஜென்ரேட்டருக்கு என்ன சார் இன்புட்டு நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மிஷினுக்கு அந்த இன்புட்டை கொடுத்து அதை நம்ம மோட்டராகவோ அல்லது ஜென்ரேட்டராகவோ நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். சரியா? ஓகே. இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசி ஜென்ரேட்டர். ஸோ அந்த மிஷின் தான் இப்போ ப்ரீவியஸாக பார்த்த அதே டிசி மிஷின் தான். உள்ளுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே அதே பார்ட்ஸ் தான். ஸ்டேட்டார், ரோட்டார், யோக்கு, மேக்னெட்டிக் போலு, காம்படேட்டர், ஆர்மேச்சர், ஃபீல்டு, நேற்று என்னென்ன பார்த்தோமோ அதே பார்ட்ஸ் தான் இந்த மிஷின் இருக்க போகுது. ஆனால் அந்த அதே மிஷின் எப்படி ஆக்டிவாக வைக்க போகிறோம், ஜென்ரேட்டராக ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். அந்த டிசி மிஷினை ஜென்ரேட்டராக ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். அப்போ அந்த ஜென்ரேட்டருக்கு என்ன இன்புட்டு என்ன அவுட்புட்டுன்னு பார்க்கும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரேட்டருக்கு வந்து இன்புட் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. இன்புட் என்னது? மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை அந்த ஜென்ரேட்டர் வந்து அவுட்புட்டாக என்ன தருது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கலாக என்ன சார், எலக்ட்ரிக்கல் என்ன சார் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை நம்ம கையிலேயே சுற்றிட்டே இருக்கும், அது பேர் மெக்கானிக்கல் எனர்ஜி. அதே வந்து சுற்றுறதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அவுட்புட் எலக்ட்ரிக்கல் தரும் பார்த்தீங்களா. அப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை, வீடுக்கு அந்த ஃபேனுக்கு, லைட்டுக்கு இதெல்லாம் சப்ளை வந்து பார்த்தீங்களா, அந்த சப்ளை பேர் அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஒரு டிவி ஆன் பண்ணுறோமோ, ஒரு ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணுறோமோ, ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் என்ன பண்ணுறோம், ஆன் பண்ணுறதுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவைப்படுது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னா ஜென்ரேட்டரோட அவுட்புட் தான் வருது. அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஜென்ரேட்டர் என்ன இன்புட் தராங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி தராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்க்கும்போது அந்த ஜென்ரேட்டர் என்ன இன்புட்டு, மெக்கானிக்கல் எனர்ஜி இன்புட்டாக கொடுத்து நம்ம எதை அவுட்புட் எடுக்கிறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட் எடுக்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் இது பிரின்சிபல் ஆப்ரேஷனாக இருந்தோம், அதை அடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? முக்கியமான டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு பார்த்துட்டாலே இன்புட் எனர்ஜி என்னது, மெக்கானிக்கல் எனர்ஜி, அவுட்புட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அப்போ இன்புட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கொடுக்குறதுனால நமக்கு அவுட்புட் என்னவா தருது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறி தருது. அப்புறம் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜினா அது இப்போ சார் நீங்கள் சுற்றுறது சொன்னீங்க, நம்ம கையை சுற்றிக்கணுமா சார், சுற்றி ஜெனரேட்டர் ஓட வைக்கணுமா சார், அப்படிலாம் கிடையாது. அதுக்கு அந்த ஜென்ரேட்டரை ஓட வைக்கிறதுக்கு ஒரு பிரேம் ஓவர்னு ஒன்று கொண்டு வராங்க. ஜென்ரேட்டர் ஓட வைக்கிறதுக்கு ஒரு பிரேம் ஓவர்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த பிரேம் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசல் இன்ஜினாவோ இல்லை ஒரு பெட்ரோல் இன்ஜினாவோ என்னவா இருக்கலாம், அதான் பிரேம் ஓவர். அதாவது ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும், அந்த ஜென்ரேட்டருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பிரேம் ஓவர். அந்த ஜென்ரேட்டர் சுத்த வைக்கிறதுக்கு பிரேம் ஓவர் என்ன பண்ணுறாங்க, சுத்த வைக்கிறாங்க. அந்த பிரேம் ஓவர் சுற்றுறதுனால ஒரு சாஃப்ட், அந்த ஜென்ரேட்டருக்கு ஒரு சாஃப்ட் இருக்கும், இந்த பிரேம் ஓவருக்கு ஒரு சாஃப்ட் இருக்கும். ரெண்டு சாஃப்ட்வேர் கப்ளிங் பண்ணி வச்சுருவாங்க. கப்ளிங் பண்ணிட்டு இந்த பிரேம் ஓவரை சுத்த வைக்கிறதுனால நாளைக்கு என்ன ஆகும், இந்த ஜென்ரேட்டர் சுற்றிடும். இப்போ டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் வச்சுக்கணுமே எக்ஸாம்பிளுக்கு. அப்போ டீசல் ஊற்றுற மூலியமா என்னது, இன்ஜின் ரன் ஆகுதா, ரன் ஆகுதா, அந்த ரன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சாஃப்ட் கொடுத்துருப்பாங்க இன்ஜின், அந்த சாஃப்ட் ரொட்டேட் ஆகும். அப்போ அது பேர் மெக்கானிக் எனர்ஜி. அதான் ரொட்டேட் ஆகுது தம்பி, அது பேர் அது மெக்கானிக் எனர்ஜி. ஸோ அந்த மெக்கானிக் எனர்ஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கப்ளிங் மூலியமா ஜென்ரேட்டரோட சாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணிடுறாங்க. கனெக்ட் பண்ணுற மூலியமா என்ன ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டர் ரன் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கிது, அப்போ அந்த பிரேமோட அவுட்புட் மெக்கானிக் எனர்ஜி வந்து ஜென்ரேட்டருக்கு இன்புட்டாக உனக்கு போகிறதுனால ஜென்ரேட்டர் அவுட்புட் என்ன வந்துருக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் எனர்ஜி வெளில வந்துடுது. சரிங்களா? ஸோ அது எப்படி இப்போ வருது, என்ன பிரின்சிபல் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும், ஜென்ரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி வந்து இன்புட் வந்து மெக்கானிக்கல், அதோட அவுட்புட் அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரிங்களா? ஓகே. இங்கே என்ன சொல்லுவாங்க, என்ன பிரின்சிபல் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா இது வந்து ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் பிரின்சிபல் ஆப்ரேட் ஆகுது. என்ன பிரின்சிபல் ஆகுது, ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங் லாஸ் இருக்கு, ரெண்டு ரூல் இருக்கு, ஒன்று ரைட் ஹேண்ட் ரூல், இன்னொன்று லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சொல்லுவாங்க.
அதை நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. படிச்சிருப்பீங்க. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது அந்த பார்த்துருப்பீங்க, டைரக்ஷன் கொடுப்பாங்க. இதான் ரைட் ஹேண்டு, சரிங்களா? ஸோ தான் ஃப்ளெமி ரைட் ஹேண்ட் ரூல். அவர் ஃப்ளெமின்றவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி டைரக்ஷன் வச்சுக்கிட்டு இது பெருவிரல், இது ஆள்காட்டி விரல், இது நடுவிரல், சரிங்களா? ஸோ இந்த ஆள்காட்டி விரல் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைனை எந்த திசையில் போயிட்டு இருக்கு, அதாவது ஏன்னா பார்த்துருக்கோம், மிஷின்ஸில் பார்த்துருக்கோம்ல, ஃப்ளக்ஸ் பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் எந்த திசையில் போயிட்டுன்றத இந்த ஆள்காட்டி விரல் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பெருவிரல் வந்து கண்டக்டர் எந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு, நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பெருவிரல் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இந்த நடுவில் எதை பண்ணுது அப்படின்னா, அந்த கண்டக்டர் நகரும் போது எவ்வளோ இஎம்எஃப் நம்மளுக்கு கிடைக்குது, அப்படின்றத என்னது ரெண்டு மூணுமே மூணு பேரும் என்ன பண்ணுது, இந்த மாதிரி சென்ஸ் பண்ணுறாங்களா, என்ன சொல்றாங்க, இது பேர் ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல்ல இது ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப என்ன சொல்றேன், ஆள்காட்டி விரல் எதை மென்ஷன் பண்ணுது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் எந்த திசையில் லைன் போயிட்டு இருக்கு அப்படின்றத இது ஆள்காட்டி விரல் காமிக்குது. பெருவிரல் எதை காமிக்குது, எந்த டைரக்ஷனில் கண்டக்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத காமிக்குது. இந்த விரல் என்ன, இந்த விரலுக்கு பேர் என்னது, நடுவிரல். இந்த நடுவில் என்ன செய்யுது அப்படின்னா, கண்டக்டர் நகரும் போது எவ்வளோ இஎம்எஃப் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத குறிச்சுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இதே அது ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரின்சிபல் இங்கே ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் முக்கியமான வந்து மூணு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இஎம்எஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மூணு காம்பவுண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அடுத்து ஃப்ளோ ஆஃப் கண்டக்டர், ஒரு நிமிஷம், கண்டக்டர், தேர்ட் வந்து மோஷன் ஆஃப் த கண்டக்டர். அதாவது மோஷன் ஆஃப் த கண்டக்டர், அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த டைரக்ஷன்ல ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும், சரியா? அதுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்குது, என்ன பார்க்கணும். இதுதான் பிரின்சிபல் ஆபரேஷன் ஆஃப் டிசி ஜெனரேட்டர்ல பார்க்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளக்ஸ் லைன், அதாவது ஃப்ளக்ஸ் லைன். ஏற்கனவே சொல்லியாச்சு, ஒரு மிஷின்ல வந்து மேக்னெட்டிக் அதாவது ஃபீல்டு போல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீல்டு போல தான் என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கும், ஃபீல்டு காயில் இருக்கும். அடுத்ததாக அதுக்கு மேலே ஆர்மேச்சர் காயில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து காம்பனேட்டர் தான் இருக்குன்னு சொல்லி டிசி மிஷினில் பார்த்தோம், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் அதாவது ஃபீல்டு காயில் வேணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க ஒரு ஃபீல்டு காயில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உள்ள மிஷின் அதில் இருக்குது. அதே மாதிரி ஆர்மேச்சர் எங்கன்னு சொல்லியாச்சு, ரொட்டேட்டிங் பார்ட்டு பக்கத்தில் இருக்கும், ரோட்டாருக்கு பக்கத்தில் இருக்கும். எது, ஆர்மேச்சர் காயில். அங்கே தான் என்ன ஆகுது, இஎஃப் வந்து தூண்டப்படுது. அங்கே என்ன இஎஃப் தூண்டப்படும், ஏசி இஎஃப் தூண்டப்படும். நேற்று சொன்னா, அப்போ ஆர்மேச்சர் காயில்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஏசி இஎஃப் கிடைக்கிறதுனால அந்த ஏசி இஎஃப்பை டிசி இஎஃப்பை மாற்றணும். ஏன் மாற்றணும், இது டிசி ஜென்ரேட்டர், என்ன ஜென்ரேட்டர், இது டிசி ஜென்ரேட்டர் இருக்கிறதுனால ஏசி இஎஃப்பை டிசி இஎஃப்பை மாற்றுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, காமுடேட்டர். அது பேர் அது காமுடேட்டர். உள்ள காமுடேட்டர் இருக்கா டிசி மிஷின்ஸில். ஸோ அந்த காமுடேட்டர் என்ன ஆகுது, ஏசியை டிசியை மாற்றி கொடுக்குது. அப்போ என்ன, அது அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக வெளில வரும்னு சொல்லி நேற்று பார்த்தோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளேருந்து வரக்கூடிய அந்த டிசி இஎஃப்பை ஸ்லிப் ரிங்ஸ் சொல்லுவாங்க. ஸ்லிப் ரிங்ஸ், அதாவது இதான் ஸ்லிப் ரிங்ஸ். இந்த டாட்டா படிக்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லிப் ரிங்ஸ் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே கொண்டு வந்துடுறாங்க. இங்கே ஏபின்னு ரெண்டு ஸ்லிப் ரிங்ஸ் இருக்கு. இங்கே ஒரு ஸ்லிப் ரிங்ஸ், இங்கே ஒரு ஸ்லிப் ரிங்ஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு ப்ரெஸ், இங்கே ஒரு ப்ரெஸ், இது ஒரு ப்ரெஸ், இது ஒரு ப்ரெஸ், இது ஒரு ப்ரெஸ், இது ஒரு ப்ரெஸ், சரியா? இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டு ப்ரெஸ்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வரக்கூடிய டிசி இஎம்எஃப் எடுத்து என்ன பண்றாங்க, வெளியில அவுட்புட்டுக்கு லோடா கொடுத்துறாங்க, சரியா? அதாவது உள்ள இருந்து வரக்கூடிய டிசி இஎம்எஃப் உள்ள என்ன வந்து ஆர்மேச்சர் காயில் மூலமா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இஎம்எஃப் உங்களுக்கு கிடைச்சிருது. என்ன பண்ணுது, ஏசி இஎம்எஃப் கிடைக்குது. அந்த ஏசி இஎம்எஃப் காம்பனேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்றோம், டிசி இஎம்எஃப் மாத்திரும். மாத்தினதுக்கு அப்புறம் அந்த டிசி இஎம்எஃப் எப்படி வெளியில வருது அப்படின்னா, ரெண்டு ஸ்லிப் ரிங்ஸ் இருக்கு, ஏபின்ற ரெண்டு ஸ்லிப் ரிங்ஸ் மூலமா என்ன பண்ணுறோம், வெளியில கொண்டு வந்துடுறாங்க. வெளியில கொண்டு வரும்போது இன்னொரு ப்ரெஸ் பாயிண்ட், இன்னொரு ப்ரெஸ் பாயிண்ட் போடுறோமா. ஸோ
ஸோ பிரஸ் என்ன பண்ணுது, இந்த 2 பாயிண்ட் இடையில இருக்க டிசிஎம் கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணினா என்ன பண்ணுது, கலெக்ட் பண்ணி உங்களுக்கு லோடுக்கு தேவையான வோல்டேஜை கொடுத்துருது. லோடு என்ன தம்பி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் என்னது லோடு. சரிங்களா? அப்போ லோடு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டுருக்காங்க, இது ஒரு ரெசிஸ்டிவ் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ என்னது இந்த லோடு அதாவது எம்ஏன்ற ஒரு 2 பாயிண்ட். அப்போ இது ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் 2 ஸ்ப்ரிங்ஸ். இது வந்து இது ஒரு பிரஸ், இது ஒரு பிரஸ். சரிங்களா? இப்போ இது வந்து என்ன ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காயில் பொசிஷன், அதாவது இது வந்து காயில் தம்பி, இது வந்து என்னது ஒரு காயில். காயிலாம் உள்ள சுற்றிருக்கோம் பார்த்தியா, அதாவது ஆப்போசிட் காயில் உள்ள காயில் சுற்றிருக்காங்க பார்த்தியா தம்பி. அந்த காயில் சுற்றி இருக்கிறது மூலியமா நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த காயில் டைரக்ஷன் வந்து ஒரு ஒவ்வொரு பொசிஷன் மாறும். உடனே இருக்குங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இருக்கு, நான் இப்போ இருக்கு நான் இதான் காயில் சொல்லுவேன் எக்ஸாம்பிளுக்கு. இந்த காயில் வந்து அப்படியே சுத்தும் போது டைரக்ஷன் ஆகும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது வந்து 0 பொசிஷன் வச்சுக்கணும். இது என்னது குவார்டர் பொசிஷன், இது என்னது ஆஃப் பொசிஷன், இது என்னது தேர்டு அதாவது 1/3 பொசிஷன், இது என்னது ஃபுல் பொசிஷன். திரும்ப அதே பொசிஷன் வந்துருதா. ஸோ இப்போ வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துடுது. சுரப்ப வந்து ஏதோ ஒரு காயில் அப்படின்னா அந்த காயில் ரொட்டேட் ஆகும்போது அதோட ஆப்போசிஷன் எப்படி இருக்கும், திரும்ப ஃபுல் பொசிஷனில் திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அந்த ஒவ்வொரு பொசிஷன்லையும் எவ்வளோ இஎம்எஃப் தூண்டப்படுது, ஒவ்வொரு பொசிஷன்லையும் எவ்வளோ இஎம்எஃப் தூண்டப்படுதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதான் வந்து அதான் 4 சைடு, அதாவது சொன்ன மாதிரி இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று 4 சைடு. அதான் இங்கே ABCDன்னு போடுறீங்க. உள்ள காலையில் சுற்றிருப்பாங்க, எவ்வளோ ஏஃப் வேணுமோ அந்த இதுக்கு மாதிரி எவ்வளோ ஏஃப் நமக்கு வெளில அவுட் கிடைக்கணுமோ அதுக்காக பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் டேன்ஸ் எங்கே பார்த்துக்கோங்க, நம்பர் ஆஃப் டேன்ஸ் பண்ணியிருப்பாங்க. காயில் நிறைய சுற்றிருப்பாங்க. அப்படி சுற்றும் போது இந்த காயிலிருந்து வரக்கூடிய டைரக்ஷன் 4 பக்கம் இருக்கும்ல சுற்றும் போது அப்போ ABCDன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைரக்ஷன் 4 வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒவ்வொரு வருஷம் பார்க்கணும். அதான் 1 2 3 4 5 6 7 8 திரும்ப 1 8 9 வரும், 9 வரலாம் 1 வரும். சரியா? அப்போ இது வந்து காயில் பொசிஷன், இது ரொட்டேட்டிங் பொசிஷன். ஏபிசின்றது ரொட்டேட்டிங் பொசிஷன். இது காயிலோட எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி ரொட்டேஷன் ஆகும்போது இந்த காயில இருந்து ஒரு ஃப்ளக்ஸ் வந்து உருவாகுது, அது லிங்கேஜிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காயில் ஃப்ளக்ஸ் உருவாகி நம்ம எதை அஃபெக்ட் பண்ணுது, நம்மளுடைய அதாவது நம்மளுடைய ஃபீல்டுகளை அஃபெக்ட் பண்ணுது. அந்த ஃபீல்டுக்கு அஃபெக்ட் பண்றாங்க. அங்க உருவாகிற ஃப்ளக்ஸ் பேர் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வச்சு தான் நமக்கு வெளியிலேயும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, காயில் பொசிஷன் ஒண்ணுல இருக்கு, காயில் பொசிஷன் எப்படி இருக்கு, ஒண்ணு, அதாவது ஒண்ணுல இருக்கு. சரியா? அதாவது தீட்டா 0 டிகிரி வச்சுக்குவோம். அதான் அதாவது ஆங்கிலே இல்லை, அந்த ரியாக்ஷன் இல்லாம இருக்கு. சரியா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மேக்ஸிமமா இருக்கு. எப்படி இருக்கு, லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கு. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து வந்து மினிமமா இருக்கிறதுனால உனக்கு இஎம்எஃப் அங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுல காயில் பொசிஷன் ஒண்ணுல எப்படி சார் அவங்க கண்டுபிடிக்கீங்க அப்படின்னா, இதை வச்சு தான் இது கிடைக்குது. என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, ஆர்மேச்சர்ல இருந்து, அதாவது ஆர்மேச்சர்ல இருந்து கிடைக்கக்கூடிய இஎம்எஃப் ஏசிஎம்எஃப். அப்போ நமக்கு ஏசி அவுட் தான் கிடைக்குது. இது எப்படி டிசியை மாற்றணும்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த ஏசி எப்படி உருவாகும்னு சொல்லி பார்க்கணும்ல ஆர்மேச்சர் காயில்ல. சரியா? அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் அந்த காயில் பொசிஷன் 0 வச்சுக்கிறோம். அதாவது 0 டிகிரி, 0 90 டிகிரி 180 டிகிரி 200 டிகிரி 300 டிகிரி வேவ்ஃபார்மை பார்க்கும்போது இந்த மாதிரி கிடைக்குது. சைன் வேவ் பேர் தான் ஏசி. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கிடைக்கும் போது இது 0 டிகிரியில் ஏதாவது இஎம்எஃப் கிடைக்குதா? அப்போ 0 தான் இருக்கு. ஸோ அப்போ என்னது, இஎம்எஃப் இஸ் 0. நான் இங்கிலீஷ் எழுதி போட்டு நினைக்க வேணாம், இது அப்படியே டீட்டெயிலாக தமிழ் மீடியமுக்குள்ள தமிழில் இருக்கு, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் வந்து இப்போ காயில் பஸ் ஒன்றுல தீட்டா 0 டிகிரியா இருக்கு. அந்த நேரத்தில் லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆகும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கு, மினிமம் இருக்கனால
உனக்கு இஎஃப் என்னது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இதே காயில் பொசிஷன் 3 காயில் பொசிஷன் 3க்கு வந்துடுறாங்க. அப்ப தீட்டா சீக்கிரம் 90 டிகிரி சொல்லுவோம். காயில் பொசிஷன் 3க்கு வரும்போது தீட்டா சீக்கிரம் 90 டிகிரி. அதாவது இப்போ இங்க இருந்து பொசிஷன் 1ல இருந்து இப்போ காயில் பொசிஷன் 3க்கு வந்துருது. அதாவது குவார்டர் பொசிஷன் வந்துருது. சரியா? அப்படி வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் வந்து மினிமம் ஆகும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கு. இதனால நம்ம EF கண்டுபிடிக்கலாம். EF இங்க EF is maximum கிடைக்கும். அதாவது இருக்கா 90 டிகிரி என்னது அதாவது EF வந்து 0 வந்து என்னது இந்த பொசிஷன் வரும்போது காயில் பொசிஷன் 3 ங்க எடுத்துறாங்க. அந்த பொசிஷன் நமக்கு என்ன கிடைக்குது EF வந்து ஒரு மேக்ஸிமமா இருக்கு. எதுல மேக்ஸிமமா இருக்கு? இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். சோ பாசிட்டிவ் என்ன இருக்கு மேக்ஸிமமா இருக்கு. எந்த பொசிஷன்ல காயில் பொசிஷன் 3 ல ஆங்கிள் அளவு 90 டிகிரி. அந்த நேரத்துல லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் மினிமமாவும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அதிகமாகவும் இருக்கிறதுனால உனக்கு எவ்வளவு EF தூண்டப்படுது? பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் EF தூண்டப்படுது. எவ்வளவுன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பத்தி நமக்கு தெரியும். எவ்வளவு EF நமக்கு தெரியாது. சரியா? அப்ப EF எவ்வளவு மேக்ஸிமம் சொல்றாங்க. அடுத்து காயில் பொசிஷன் 5க்கு வராங்க. காயில் பொசிஷன் 5க்கு வரும். காயில் பொசிஷன் 5க்கு வரும்போது தீட்டா சீக்கிரம் 180 டிகிரி சொல்லுவோம். தீட்டா சீக்கிரம் 180 டிகிரி. சோ அங்க என்ன சொல்றாங்க? அப்ப அங்க வரும்போது லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் மினிமம் ஆகும். சாரி லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் ஆகும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் மினிமம் இருக்கனால உனக்கு EMF is 0. எப்படி சார் சொல்றீங்க பண்ணும்போது காயில் பொசிஷன் முதல்ல 1ல இருந்து 3 வரும்போது என்னாச்சு உனக்கு EF வந்து மேக்ஸிமம் ஆச்சு பாசிட்டிவ்ல. இப்போ 3ல இருந்து 5க்கு வந்துருது. அப்ப இங்க வந்துருது. அப்ப இங்க வரனால தீட்டா ஸ்கொயர் 180 டிகிரி சொல்றோம். இங்க வேகமா பாருங்க. அப்ப 0ல என்ன இருக்கும் நமக்கு 0 ஆங்கிள் 0 இருக்கும்போது EF 0. ஆங்கிள் 90 இருக்கும்போது பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் என்னது EMF. அதே EMF ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்கும்போது என்ன வந்தது இந்த பாயிண்ட் வந்துதா. சோ EF என்ன 0 இருக்கனால உங்களுக்கு லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் ஆகும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் மினிமம் இருக்கும். சோ இந்த மாதிரி கிடைக்கறனால என்ன வருது EF is 0. அடுத்து திரும்ப காயில் பொசிஷன் 7 கொண்டு போறாங்க. காயில் பொசிஷன் 7 கொண்டு வராங்க. அப்ப தீட்டா ஈக்குவல் டு 270 டிகிரின்னு சொல்லுவோம். தீட்டா ஈக்குவல் டு 270 டிகிரி. சோ அங்க பாக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் ஆகும். ரேட் ஆஃப் லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் மினிமம் ஆகும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் இருக்கிறதுனால உனக்கு EMF வந்து நெகட்டிவ்ல மேக்ஸிமம் வரும். எப்படி? அதாவது காயில் பொசிஷன் வந்து இப்போ இதனால இது 5ல இருந்து 7 போயிடுச்சு. 5ல இருந்து இங்க வந்துருச்சு. அப்ப இங்க வர என்ன சொல்றாங்கன்னா தீட்டா ஈக்குவல் 270 டிகிரியா இருக்கு. தீட்டா ஈக்குவல் 270 டிகிரி. அப்ப 270 டிகிரி போது இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அப்ப இது நேரா பாருங்க இங்க இருக்கா. சரியா? அப்ப அந்த டைம்ல லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் மினிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் இருக்கனால உனக்கு EF எப்படி இருக்கு நெகட்டிவ்ல மேக்ஸிமமா இருக்கு. எப்படி இருக்கு நெகட்டிவ்ல மேக்ஸிமமா இருக்கு அப்படி சொல்லிடுறாங்க. இதனால அடுத்த நம்ம என்ன பண்ணுவாங்க? அடுத்து இதே பாருங்க காயில் பொசிஷன் திரும்ப 9 அதை 1 வச்சுக்குவோம். காயில் பொசிஷன் 9 1 வச்சுக்குவோம். அப்படின்னா இருக்கும் 360 டிகிரி. 360னாலும் 0 டிகிரி ஒண்ணுதான். இந்த பொசிஷன் வரும். அப்ப இந்த பொசிஷன் எடுத்து காயில் பொசிஷன் 7 திரும்ப எங்க வந்துரும்? திரும்ப இங்க வந்துரும். அப்பனா அது லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் மினிமம் EF 0. திரும்ப இந்த பொசிஷன் திரும்ப ரொட்டேஷன் திரும்ப அந்த பொசிஷன் இப்படியே மாறி என்ன பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு மாறி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ ரொட்டேஷன் ஆகும்போது இப்போ என்ன சொல்லிக்கலாம் இது காயின் ஏபிசின்றது காயினோட பொசிஷன் சொல்லியாச்சு, காயினோட டைரக்ஷன் சொல்லியாச்சு. சரியா? ஸோ அப்போ அந்த டைரக்ஷனில் கிடைக்கக்கூடிய ஏசி EMF பார்த்தாச்சு.
இப்போ இந்த ஏசியை டிசியா மாற்றி எப்படி வெளியில் கொண்டு வராங்க, வெளியில் எப்படி கொண்டு வராங்களே பார்க்க போகிறோம். சரியா? டிசி இந்த ஏசி எப்படி மாற்ற போகிறாங்க? இப்போ ஆர்மேச்சர் காயிலேருந்து ஏசி உருவாயிருச்சு. அந்த ஆர்மேச்சர் காயிலுக்கு வோல்டேஜ் எங்கே போகுது? நேரம் கவுண்டேட்டருக்கு போகுது. அந்த கவுண்டேட்டர் என்ன பண்ணுது? உனக்கு ஏசிஎஃப்பை டிசிஎஃப்பை மாற்றி கொடுக்குது. அப்படி மாற்றி கொடுக்கும்போது இப்போ எப்படி இந்த டைரக்ஷன் மாறும் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ காயில் பொசிஷன் 3 பாருங்களேன். 3ல உங்களுக்கு இஎம்எஃப் மேக்ஸிமம் கிடைக்குதா? அப்போ அந்த டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி அதே டைரக்ஷன் இருக்கு. ஏபிசிடி. அப்போ இது ஏபின்றது 2 ஸ்லிப் ரிங்ஸ். ஏபின்றது 2 ஸ்லிப் ரிங்ஸ். அப்போ B1 B2 இங்கே வர என்ன வோல்டேஜ்? இது இங்கே வரது டிசி வோல்டேஜ் தான். இங்கே வோல்டேஜ் என்ன வோல்டேஜ்? டிசி வோல்டேஜ் தான். டிசிஎம்எஃப். இந்த டிசிஎஃப் வந்து அப்போ ஏபின்ற 2 ஸ்லிப் ரிங் கிட்ட பிரஷ் B1 வந்து பாசிட்டிவ் எண்ட்லையும், அதாவது ஏன்ற வந்து என்னது பாசிட்டிவ்லையும், பீன்ற ஸ்லிப் ரிங் வந்து நெகட்டிவ்லையும் இருக்கும். ஏன்ற ஸ்லிப் ரிங் வந்து பாசிட்டிவ் எண்ட்லையும், பீன்ற ஸ்லிப் ரிங் வந்து நெகட்டிவ்ல இருக்கனால வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் லோடுக்கு போகுது. பாசிட்டிவ் வோல்டேஜ் லோடுக்கு போகுது. எப்போ? காயில் பொசிஷன் 3 இருக்கும். அதே காயில் பொசிஷன் 5 இருக்கும்போது என்ன ஆகும்? அதாவது என்ன சொன்ன போது ஆகும். அப்போ காயில் பொசிஷன் 3 லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதாவது இப்படி இருக்கு காயில் பொசிஷன் 3ன்றது இப்படி தான் சேஞ்ச் ஆகுது. சரியா? அதே லைட்டாக ரொட்டேஷன் காமிச்சிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுது? ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிட்டு அந்த டைரக்ஷன் வரும்போது என்னது? காயில் பொசிஷன் 5. அப்போ எந்த வோல்டேஜும் கிடைக்காது லோடுக்கு. என்ன சொல்லிட்டோம்ல? இஎம்எஃப் 0. அடுத்து 270 டிகிரி. அப்போ காயில் பொசிஷன் இப்படி மாறிடுது. அப்போ இப்படி இருந்த பொசிஷன் இருக்கும்போது வோல்டேஜ் கிடைக்குது. இதில் பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் கிடைக்குது. அப்போ இப்படி இருக்கும் எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல மேக்ஸிமம் கிடைக்கும் சொல்லியிருக்கோம்லங்க. சொல்லியிருக்கோமா சொல்லலையா? சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த காயிலோட பொசிஷன் ஏபிசிடியா இருக்குது. எப்படி மாறி இருக்கு? சிடி ஏபியா மாறிடுச்சு. அதாவது இந்த டைரக்ஷன் எப்படி மாறிடுச்சு? இதில் காயில் பொசிஷன் 7ல, இது காயில் பொசிஷன் 3 டைரக்ஷன், இது காயில் பொசிஷன் 7 டைரக்ஷன். சரிங்களா தம்பி? அப்படி பார்க்கும்போது இப்போ பாருங்க, அப்போ அதே பிரஷ் B1 வந்து B டச் ஆகிட்டு இருக்கு. அதே பிரஷ் B2 வந்து ஏன்ற ஸ்லிப் ரிங் டச் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஸ்லிப் ரிங் B என்னது? பாசிட்டிவ் எண்ட்லையும், ஸ்லிப் ரிங் A வந்து இருக்கு. சரி, A வந்து நெகட்டிவ் எண்ட்ல இருக்கு. அப்போ லோடுக்கு என்ன வோல்டேஜ் போகுது? உனக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் போயிட்டு இருக்கு. சரி, பாசிட்டிவ் வோல்டேஜ் போகும். ஏன்னா B1 B2 வந்து டைரக்ஷன் மாறல. இது மட்டும் தான் மாறி இருக்க மாட்டேங்குது. BA ஸ்லிப் கூட மாறி இருக்கு. சரி, அப்படியே தம்பி உனக்கு இப்படி டைரக்ஷன் வருது. இப்படி டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. லோடு தான் லோடு ரெசிஸ்டர். அப்போ காயில் பொசிஷன் 3ல கிடைக்கிற பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், அதாவது இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து உனக்கு லோடுக்கு பாசிட்டிவாக கிடைக்குது. ஆனால் இதே நேரத்தில் உனக்கு ஸ்லிப் ரிங் தான் மாறியே தவிர எது மாறல? பிரஷோட பொசிஷன் மாறல. பிரஷோட பொசிஷன் மாறல, லோடோட பொசிஷன் மாறல. ஸோ மாறாமல் இருக்கனால உனக்கு பிரஷ் அதே என்ன அதே பாசிட்டிவ் சாப்டர் வந்து தான் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகுது. அப்போ உனக்கு பிரஷ் பொசிஷன் 3லையும் சரி, பிரஷ் பொசிஷன் 7லையும் சரி என்ன கிடைக்கும்? உனக்கு டிசிஎம் தான் கிடைக்குது. அதான் 180, இது 90 டிகிரி, இது 270 டிகிரி. அப்போ இதுலேயும் பாசிட்டிவ், அடுத்து என்னது? பாசிட்டிவ் கிடைக்கும். அடுத்து என்னது? பாசிட்டிவ் கிடைக்கும். அடுத்து கிடைக்கும் போது பாசிட்டிவ் கிடைக்கும். ஸோ இந்த வேவ்ஃபார்ம் வந்து ஏசி வேவ்ஃபார்ம், இந்த வேவ்ஃபார்ம் வந்து என்னது? டிசி வேவ்ஃபார்ம். புரியுதுங்களா? இது என்னது? பிரின்சிபல் ஆப்ரேஷன் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர். புரியுதா தம்பி? சரிங்களா? இது வந்து பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதாவது இந்த காயில் பொசிஷன் வந்து நீங்கள் புக்கில் படிச்சு பாருங்க தெரியும். அதான் ஷார்ட் நோட்ஸ் எழுதி போட்டுருக்கீங்க. சரிங்களா? இதுலேருந்து வரக்கூடியது வந்து ஏசிஎஃப் கிடைக்குது. இந்த ஏசிஎஃப் எப்படி டிசிஎஃப் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தரணும். இப்படிதான் இப்போ சொல்லியாச்சு. ஸோ இந்த காயில் பொசிஷன் கிடைக்கிற வோல்டேஜ் எல்லாம் என்ன வோல்டேஜ்? ஏசி வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் வந்து இஎம்எஃப் சொல்கிறாங்க, வேறவும் கிடையாது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் இப்போ தான் இஎம்எஃப் சொல்லுவாங்க. சரியா? அந்த காயில் பொசிஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா அவுட்புட்டுமே ஏசி அவுட்புட்டு. இங்கேருந்து இந்த வெளியில் அதாவது லோடு கொடுக்க போகிற வோல்டேஜ் வந்து எந்த டைரக்ஷன் மாறுகிறது? ஸ்லிப் ரிங் மாறது மூலியமா உனக்கு என்ன மாற்ற முடியும். ஆனால் பிரஷ் பொசிஷன் மாறல, ஸ்லிப் ரிங் முடியாது டைரக்ஷன் மாற்றிக்கிறது. மாற்றும் போது இது நெகட்டிவ் ஆஃப் சைடு கிடைச்சாலும் இங்கே வரப்போகிற அவுட்புட் வந்து பாசிட்டிவ் தான். சரியா? அது என்னதுங்க? உனக்கு பிரஷர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா தம்பி? சரிங்களா? இதனால டிசி ஜெனரேட்டரோட பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன். என்ன பிரின்சிபல் ஆப்ரேட்டாது? ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ரைட் என்ன சொன்னேன்? 3 டைரக்ஷன். அதாவது ஃப்ளக்ஸ் வந்து அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட லைன்ஸ். அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எங்க சார் இருக்கு? இருக்கா? பாரு.
மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட லைன்ஸ் போட்டு டைரக்ஷன் பண்ணுறது இது பேர் அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ். அப்போ அது என்ன டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சரியா? அடுத்து இதுதான் சொல்ல பெருவிரல். கண்டக்டர் வந்து எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, அதாவது காயில், அதாவது கண்டக்டர் என்னது, கண்டக்டர்னாலும் காயிலாம் ஒன்று தான் தம்பி. சரிங்களா? கண்டக்டர்னாலும் காயில் என்னது ஒன்று தான். காயில் வந்து என்னது சுற்றுற காயில் சொல்லுவோம். கண்டக்டர் என்னது ஒரு நோட் கொண்டு போயிட்டு இருக்குல்ல, ஏதோ ஒரு அவுட்புட்டை என்ன பண்ணிட்டு இருக்கு, உருவாக்கிட்டு இருக்கு. சரியா? ஒரு நோட் கொண்டு போறக்கா உருவாக்கிட்டு இருக்கு. அது பேர் தான் கண்டக்டர். சரிங்களா? ஸோ அந்த காயினாலும் கண்டக்டராலும் ஒன்று தான். அப்போ இங்கே அந்த ஃபெர்மி ரைட் ஹேண்ட் ரூல் படி இது வந்து என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் எந்த டைரக்ஷன் போன்றதை குறிக்குது. இந்த பெருவிரல் எதை குறிக்குது அப்படின்னா இந்த கண்டக்டர் வந்து எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, அதாவது ஒரு பொசிஷன் காயின் பொசிஷன் 1 2 3 5 7 திரும்ப 1 3 5 எந்த டைரக்ஷனில் காயின் ஆடிட்டு இருக்கு அப்படின்றத பெருவிரல் குறிக்குது. இப்படி அந்த இந்த நடுவில் எதை குறிக்குது அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல, அதாவது எந்த டைரக்ஷன் கண்டக்டர் நகருதோ அப்போ எவ்வளவு இஎம் தூண்டப்படுது. அப்போ காயில் பொசிஷன் உள்ள நகரும்போது கண்டக்டர் நகரும்போது இஎம் தூண்டப்படல. காயில் பொசிஷன் 3 வரும்போது தூண்டப்படுது. காயில் பொசிஷன் 5 வரும்போது தூண்டப்படல. காயில் பொசிஷன் 7 வரும்போது தூண்டப்படுதா? அப்போ எந்தெந்த பொசிஷன்ல எவ்வளவு இஎம் தூண்டப்படுன்றத எது குறிக்குது, இந்த நடுவில் குறிக்குது. இதுக்கு பேர் தான் ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். சரிங்களா? ஓகே. இருந்தாலும் ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்கினாரு டிசி ஜென்ரேட்டர்னா என்ன. நம்மளுக்கு டிசி ஜென்ரேட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை மெக்கானிக்கல் எனர்ஜி, அதோடைய அவுட்புட் சப்ளை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரிங்களா? இது எப்படி சார் வந்து இப்போ உள்ள பிரேம் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு, நம்ம எந்த ஒரு சப்ளை மோடில் தரல, இங்கே எப்படி எலக்ட்ரிக்கல் உருவாகுது அப்படின்னா இந்த பிரேம் ஓவர், அதாவது அந்த ஜென்ரேட்டருக்கு முன்னாடி இந்த மிஷினுக்கு முன்னாடி ஒரு பிரேம் ஓவர், ஒரு டீசல் இன்ஜினோ பெட்ரோல் இன்ஜினோ ஏதோ ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை தரக்கூடிய ஒரு பிரேம் மூவர், மெக்கானிக்கல் எனர்ஜி தரக்கூடிய பிரேம் மூவரை என்ன பண்ணிடுறாங்க, டிசி ஜென்ரேட்டருக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணிடுறாங்க. கனெக்ட் பண்ணுற மூலிமா டிசி ஜென்ரேட்டர் சுற்றுது. சுற்றும் போது அந்த பிரேம் மூவர் சுற்றுறதுனால அந்த சாஃப்ட்டு ஜென்ரேட்டரோட சாஃப்ட்டு சேர்ந்து சுற்றுது. சுற்றும் போது உள்ள அந்த ரொட்டேட்டிங் பார்ட்டுக்கு என்ன இருக்குது, ஆர்மேச்சர் காயில் இருக்குது. ரொட்டேட்டிங் பார்ட்டுக்கு என்ன இருக்குது, ஆர்மேச்சர் காயில் இருக்குது. அந்த ஆர்மேச்சர் காயிலில் போய் அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மூலியமா அப்படின்னா அங்கே இருக்கிற ஆர்மேச்சர் காயில் இருக்கக்கூடிய காயிலை வந்து கட் பண்ணுறதுனால அங்கே ஒரு இஎம்எஃப் உருவாகுது. அந்த இஎம்எஃப் பேர் தான் ஏசி இஎம்எஃப். இங்கே ஆர்மேச்சர் காயில் அந்த ஏசி இஎம்எஃப்பை டிசிஎம் மாத்திரம் தான் காம்படி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் அது டிசி ஜென்ரேட்டரோட மெயின் பிரின்சிபிள். சரிங்களா? இதுக்கு டைப் ஆஃப் ஜென்ரேட்டர் இருக்குது, அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா தம்பி? சரி, ஓகே. நான் டே சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் அட்டெண்டன்ஸ் நீங்கள் போட்டு இன்றைக்கி ஆல்ரெடி போட்டு விட்ருக்கேன். பார்த்து செக் பண்ணி போய் நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க தம்பி. சரிங்களா? உங்களை எக்ஸாம் அதாவது ஆன்லைன் தான் வைக்க போகிற மாதிரி ஒரு 90% வந்து உங்களுக்கு கம்மியாக நிமிஷம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ பார்த்து ரிப்ளை பண்ணுங்கள். வேலைக்கு போகிற பசங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலைக்கு போயிட்டு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். நிறையா பேசுகிறது, நிறையா பசங்க வந்து சொல் பேச்சு கேட்காம நிறையா பேர் பண்ணுற மாதிரி எனக்கு நியூஸ் வருது. ஸோ உங்கள் அளவுக்கு தான் பேரண்ட்ஸும் சரி நானும் சரி உங்கள் அளவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், தவிர வந்து எங்களுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. எல்லாமே உனக்காக தான். பேரண்ட்ஸ் வந்து உழைச்சி உன்னை படிக்கிற உனக்காக தான். உன்னை கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுக்க வச்சு உன்னைய ஒரு நல்ல அளவில் கொண்டு போகிறதும் உனக்காக தான். எங்களுக்காகவோ உங்கள் பெற்றவங்களுக்காகவோ கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. நிறையாவே நோட் புக் ஃபீஸ் கடை நோட் புக் வாங்கணும் இருக்கீங்க, வந்து ஃபீஸ் கட்டிட்டு நோட் புக் வாங்கிட்டு உங்கள் அசைன்மெண்ட்டு இதெல்லாம் எழுதி அனுப்பணும். சரிங்களா? இந்த இன்டர்னல் மார்க்லேயே 20 மார்க் சும்மா கிடைக்குது தம்பி. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 25 மார்க் சும்மா கிடைக்குது. அது ஏன் நீ விடுறேன்னு தெரியல, உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளோ வேல்யூபிள் மார்க்குன்ட்டு உனக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. கடை ரிப்ளை பண்ணுங்கள். டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.